ஐயனார் துணை சரியில்லை டுடே பேசல நம்ம திவ்யா இருந்துட்டு பரவாயில்லையே சோழன் சொன்ன மாதிரியே சாதிச்சிட்டீங்க, நிலாவை நீங்கள் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நிலா இனிமேல் மனசில் எதையும் வச்சுக்காது, எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசிக்கோ. இப்படி மனசுக்குள்ளேயே வச்சதுனால தான் பிரச்சனை இவ்வளோ பெருசாக வெடிஞ்சது. அதனால தான் நான் சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு எல்லாமே புரியுது திவ்யா, இனிமேல் சோழன் கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன், சோழனும் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு சோழன் இருந்துட்டு, நான் அப்படியா சொன்னேன் சோழன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, சரி நிலா, உங்ககிட்ட நான் இனிமேல் எதையும் மறைக்க மாட்டேன், நீ எனக்கானவளாக ஆயிட்ட, இனிமேல் நான் உங்ககிட்ட போயிட்டு என்னத்தை மறைக்க போகிறேன், எதையும் மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேரன் இருந்துட்டு சந்தாவோட ஞாபகத்திலே இருக்காங்க. நம்ம ஹரிஷ் பையா வர்றாரு. வந்த உடனே என்னாச்சு பையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சந்தா ஞாபகமாகவே இருக்குது, சந்தாவை இங்கே கூட்டிகிட்டு வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் இங்கே வேலைக்கு வந்ததே வயிற்று பொழப்புக்காக தான் வந்தேன், சந்தாவை இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னால் எப்படி, ஏற்கனவே நடந்த எல்லா விஷயந்தான் உங்களுக்கே நல்லா தெரியும்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நிலா கிட்ட ஃபோன் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சேரன் இருந்துட்டு நம்ம சந்தாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.